ஓகே, அப்படி கவனிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்லேயே பேசலாம் இல்லையா? நாங்கள் எல்லாருமே வந்து கல்லூரியில் இன்ஜினியரிங் காலேஜில் 89-93 பேட்ச் அதில் வந்து படித்து இப்போ எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கல்லூரி காலத்தில் நாங்கள் சேர்ந்து படித்து வெளியில் வந்த உடனே இந்த சமுதாயத்திற்கு எதனா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அதனால் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் நாங்கள் யோசித்த போது ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் சில தாட் ப்ராசஸ், சில எண்ண அலைகள் வந்து இருந்தது. அதில் ஒரு விதமாக நாங்கள் என்ன யோசிச்சோம், யாருக்கு நிறைய மதிப்பெண்கள் எடுத்து நிறைய படிக்க வசதி இல்லாதவர்கள் இருக்கிற பொழுது அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு படிப்புக்கு வந்து உதவி செய்யணும்னு நாங்கள் நினச்சி அந்த மாதிரி ஒரு 3 பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு படிப்புதவி செய்து கொண்டிருக்கோம். ஏதோ எங்களால் ஆனது, பெரிய அளவில் பண்ண முடியினாலும் சின்ன ஏதேனும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த விதமாக நாங்கள் அந்த ஆரம்பித்து வச்சோம். இப்போ பொங்கல் விழா நடந்தது இல்லையா, எல்லோரும் பொங்கல் கொண்டாடினீங்களா? அந்த பொங்கல் தினத்தன்றைக்கு மீண்டும் எங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி நின்று பேசின பொழுது, ரைட்டு படிப்புக்காக ஏதாவது பண்ணலாம், வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசனை வந்த பொழுது இன்னொரு என்னுடைய நண்பர் வெங்கட் அவர்கள் அவருடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் நல்ல நடுப்பகல் பயங்கரமான கொதிக்கின்ற வெயிலில் வந்து அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது வெளியில் காலனி இல்லாமல் வந்து நடந்து போகிற குழந்தைய பார்த்துருக்கிறாரு. அவர் வந்து மனசில் பட்டது, நேராக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த மாதிரி காலனி இல்லாமல் அந்த வெயிலில் நடக்கிறாங்களே இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செலவிலேயே அவர் வந்து காலனி வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது வந்து எங்களுடைய நண்பர்கள் மனதில் வந்து ஆழமாக தீட்டது. இதற்காக ஒரு பெரிய முயற்சி இல்லை, சின்னதாக பண்ணுறதாக கூட பண்ணலாம். அதற்கு தேவை வந்து நல்ல மனது. அதாவது என்னுடைய என்ன தேவையோ அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அது எங்களால் ஆனது என்ன பண்ண முடியுங்கிறத நான் யோசித்த பொழுது என்னுடைய இன்னொரு நண்பர் ஜலால் அவர்களும் ஸ்ரீகாந்த் அப்புறம் ஸ்ரீராம் அவர்கள் எல்லாரும் வந்து திடீர்னு இது வந்து நம்ம செயல்படுத்தினால் என்ன இந்த கருத்தை அப்படின்னு நினச்சிட்ட போது அவங்க இந்த பள்ளிக்கு வந்து திரு பாஸ்கர்களுடைய உதவியால் மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருந்தகைகள் உதவியால் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கான பலன்கள் நாங்கள் கொடுக்க போகின்ற இது வந்து உதவி சிறியதாக இருந்தாலும் ஓகே, அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. அதனால் ஒன்று இந்த மாதிரி காலணிகள் நாங்கள் இப்போ எங்களால் ஆனது செய்திருக்கிறோம். மீண்டும் இந்த மாதிரி 10வது மதிப்பு படிக்கிறீங்க எல்லாருக்கும் தேவை வந்து நிறைய மதிப்பெண்கள். நீங்கள் தான் வருங்கால தூண்கள், இந்தியாவின் வருங்கால தூண்கள் நீங்கள் தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறது மிகப்பெரிய சக்தி என்ன பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இளைஞர்களுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி, மக்கள் தொகை அதிகம். ஒரு காலத்தில் மக்கள் தொகை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லை. ஏன்னா நீங்கள் தான் வந்து எல்லாமே தூணாக இருக்க போகின்றீர்கள். ஒவ்வொருத்தரும் கனவு காணுங்கள். நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா, எல்லாம் கனவு காணுங்கள், இல்லை பெரிய அளவில் கனவு காணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய ஆசிரியர் பெருந்தகையாக மாறலாம், ஒருத்தர் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறலாம், ஒருவர் மிகப்பெரிய மருத்துவராகலாம், ஒருவர் மிகப்பெரிய ஆட்சியாளராக மாறலாம். ஆனால் அதற்குரிய விதை எல்லாம் உங்கள் மனதிலே இருக்கிறது. அது சோர்ந்து விடாமல் இருப்பதற்காக நீங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அது செய்யுங்கள். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். அதற்காக ஆசிரியர் பெருந்தகைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆசையும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வருவீர்கள் என்ற ஐயமே இல்லை. அதனால் இன்று இந்த 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நடுவில் உங்களுக்கு இந்த ஒரு பிரேக்குன்னு சொல்லுவார்கள் இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஊக்கம் கூட்டக்கூடியதற்காக சில சத்துணர்வு பிஸ்கட்டுகள் வந்து நாங்கள் வாங்கி நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய பயனளிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதையும் நீங்கள் பயன்படுங்கள். நீங்கள் மென்மேலும் வாழ்க்கையில் உயர்வதற்கும் மென்மேலும் பல உயரங்களை தொடுவதற்கும் உங்களுடைய நண்பர்களுடைய சார்பில் நான் வாழ்த்துகின்றேன். இறைவனை வேண்டி இந்த வாழ்த்து
படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்குங்க, படிக்காதவங்க இருக்குங்க. இவங்களுக்காக இவ்வளோ உதவியை செய்ய வந்திருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, அதை சலிக்கிறது ஒரு சிறு ஒளி தான். அந்த சிறு ஒளியில் இவங்களும் பங்கேற்கிறாங்க. அதனால் நம்மளும் அந்த மாணவர்கள் சார்பாக இவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நம்ம மாணவர்கள் படிப்பதற்காக பெரிய உதவி செய்யாவிட்டாலும் அதுக்காக ஒரு சிறு முயற்சி எடுத்திருக்காங்க. அதனால் மாணவர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக மாணவர்கள் சார்பாக என்னுடைய உறுதிமொழி அளிக்கிறேன். நன்றி. வீடியோ போடல இருக்கா? நீங்கள் கொடுங்க இல்லை பரவாயில்ல. 27th March சார். 27th சீக்கிரம் வாங்குற பையன் யாரு? நிறையா இருக்காங்க சார். எல்லாம் 450 அந்த சார் வாங்க சார். இது நிறையா வாங்கணும் நீங்கள் சொல்லணும். 454 ஸ்ரீகாந்த்ங்களா? இன்னைக்கு இருக்கிற ஒரு போட்டி 99.99 வாங்கினா கூட நல்ல காலேஜில் இறக்கணும். இந்த மாதிரி 99.99 ஸ்ரீகாந்த் 99.99 உள்ள வந்து பேர் என்ன டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 0.0 அதுக்கு அவ்வளோ 450 இருக்கக்கூடாது. நாங்கள் அடுத்த தடவை உங்களை வந்து சந்திக்கிறப்போ எப்போனாலும் நடக்கும். முடிக்கவே நடக்கணும். இந்த டெலிவரி நடக்கணும். இப்போ வந்து 480, 490, 490 மார்க் 500 சொல்லு 490 மார்க் வாங்கியிருக்கோம். அதை எய்ம் பண்ணு ரைட்டா? அதை எய்ம் பண்ணுங்க. அப்போ 490 யார் எடுப்பீங்க? முயற்சி பண்ணுவீங்க. அமௌண்ட் தான்